வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ தலைப்பு என்னென்னா கோலன் கேன்சர், பெருங்குடலில் வர்ற கேன்சர். அதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். எப்படின்னா கோலன் அப்படிங்கிற பெருங்குடலுங்கிறது நம்ம வலது பக்கம் இப்படி ஆரம்பித்து அசெண்டிங் கோலன், ட்ரான்ஸ்வர்ஸ் கோலன், டிசெண்டிங் கோலன். இது என்ன சொன்னால் ரைட் சைட் கோலன், இது லெஃப்ட் சைட் கோலன். இதில் தான் காமனாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் கேன்சர்னு எடுத்துக்கிட்டாலுமே இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒய்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். காரணம் என்னென்னா முதல்ல வந்து ரைட் சைடில் உள்ள கோலன், இந்த சைடில் இருக்கிற கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஆகும். பட் லெஃப்ட் சைடு கொஞ்சம் சீக்கிரமாகவே கண்டுபிடிப்பாங்க. காரணங்கள் என்னென்னா இது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ரைட் சைட் கண்டுபிடிக்கும் போது ஸ்டேஜ் வந்து 3, 4ன்னு இருக்கும். இங்கே வந்து 1, 2ன்னு இருக்கும். காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வருங்கிறது முதல்ல வந்து ப்ளீடிங், அதாவது ரத்தம் சொட்டு சொட்டாக வரலாம், இல்லை ரத்தம் ஆப்வியஸாக தெரியும். மோஷன் போகிறதுக்கு டைட்டாக கான்ஸ்டிபேஷன், குடல் அடைப்பு மாதிரி வரும். இங்கே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரத்தம் போகிறது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. கண்ணுக்கு தெரியாமல் தான் ரத்தம் போகும். ஸோ அவங்களோட ப்ரெசன்டேஷனே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக இருக்கும். அனீமியா, அன்எக்ஸ்பிளைன்டு அனீமியா, ஃபெட்டிக், ரொம்ப டயர்டாக இருக்கிறது, வெயிட் லாஸு, இதெல்லாம் தான் இதோட மெயின் பார்ட்டு. பட் இங்கே வந்து இந்த வெயிட் லாஸு, இந்த பசி போகிறதுக்கு முன்னாடியே இந்த அடைப்பு வரனால சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை வலிக்கும், இல்லை ரத்தம் போகணுன்னா டாக்டர் குயிக்காக போய் பார்ப்பாங்க. இங்கே எதுவுமே தெரியாதனால இவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக போவாங்க. இது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே யாருக்கு வேணால் இந்த கோலன் கேன்சர் வரலாம். பட் ஜென்ரலாக 40 வயசு ஆகிட்டாவே இதுமாரி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே டாக்டரை பார்த்து கொலனோஸ்கோப்பி அதெல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வலது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கட்டி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்கும். இடது பக்கம் பார்த்திங்கன்னா அதனால் வலி கம்மியாக இருக்கும். இந்த இடது பக்கம் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், அதனால் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அதாவது தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கிறனால சீக்கிரமாக டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. இங்கே தொந்தரவு ரொம்ப பண்ணாது, அமைதியாக இருக்கிறனால லேட்டாக தான் டாக்டர்கிட்ட வருவாங்க. அதுமாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுலையுமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இதில் வந்து மினிமமாகவே பார்த்திங்கன்னா ரைட் ஹெமிகோலக்டமி அப்படிம்பாங்க. பட் இந்த பக்கம் அதில் நிறைய டைப் ஆஃப் சர்ஜரி வித்தியாசம் இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் கேன்சருக்கு நம்ம முன்னால் சொன்ன மாதிரி டாக்டர் பார்ப்பாங்க. முதல்ல கொலனோஸ்கோப்பி எதாவது பண்ணி பயாப்சி பண்ணி டிஷ்யூ ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி அந்த பயாப்சியில் ப்ரூஃப் கேன்சர்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பண்ணுவாங்க. மேபி சிடி ஸ்கேன், ஈவன் எம்ஆர்ஐ சம்டைம், இல்லைனா பெட் சிடி ஸ்கேன் மாதிரி பண்ணுவாங்க. அடுத்து ஸ்டேஜ் பார்த்த பிறகு ஆப்ரேஷன் அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ப்ரெசன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டஸ் எப்படி ஹெல்த்தியாக இருக்குங்கிறத வச்சு வித்தியாசப்படலாம். பட் ஆப்ரேஷனுங்கிறது கண்டிப்பாக தேவை இருக்கும். அதேமாதிரி கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி இது எல்லாமே அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஸோ வலது பக்கம் இடது பக்கம் இது பெருங்குடல்னு எடுத்துக்கிட்டாலுமே ரெண்டுக்குமே வித்தியாசமாக இருக்கும். வலது பக்கம் டைம் எடுக்கும், இது வந்து சீக்கிரமாக போயிடும். அதனால் இதில் ப்ரொக்னோசிஸ், அதாவது ரிசல்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இதில் ரிசல்ட் நல்லா இருக்கலாம். வணக்கம்.